அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஞாயிற்றுக்கிழமையில் ஞானம் என்ற இந்த பகுதியில் பயிற்சியாளர்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை, ஐயங்களை போக்குவது இந்த பகுதியின் நோக்கமாக வைத்து ஒவ்வொரு வாரமும் மக்களுக்கு, பயிற்சியாளர்களுக்கு ஏற்படக்கூடிய ஐயங்களை, கேள்விக்குண்டான பதில்களை அளித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த விதத்தில் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காயகல்பம் சார்ந்த கேள்விகளை நாம் வரவேற்று இருந்தோம். அந்த விதத்தில் அன்பர்கள் கேட்டிருந்த கேள்விகளும் அதற்குண்டான பதில்களும் இன்றைய தினம் நாம் பார்க்க போகின்றோம். காயகல்பம் பயிற்சி சார்ந்து முதல் கேள்வி, காயகல்பம் என்பது உண்மையில் பயிற்சியா அல்லது மருந்தா என்ற கேள்வியை சேலத்திலிருந்து மகேஷ் என்பவர் கேட்டிருக்கின்றார். வாழ்களுடன் மகேஷ், இது ஒரு நல்ல கேள்வி. ஏனென்றால் நிறைய அன்பர்களுக்கு இந்த ஐயப்பாடுகள் இருக்கு. கடந்த காலங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லது 50 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்க்கும் பொழுது காயகல்பம்னா ஒரு லேகியம் மாதிரி, மருந்து மாதிரி வித்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு படம்லாம் போட்டு, ஒரு பயில்வான் படனை போட்டு அதை ஒரு லேகியம் மாதிரி ஒரு டப்பால வித்துக்கிட்டு இருப்பாங்க. அது சாப்பிட்டோம்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னா ஒரு 30-35 ஆண்டு காலம், ஒரு 40 ஆண்டு காலத்துக்கு முன்பாக அப்படி ஒரு மருந்து மாதிரி தான் வித்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையில் காயகல்பம் என்பது லேகியம் அல்ல, அது ஒரு விதமான பயிற்சி முறை, சித்தர்கள் பயன்படுத்திய பயிற்சி முறை. எனவே காயகல்பம் என்பது லேகியம் அல்ல, அது பயிற்சி, சித்தர்கள் பயன்படுத்திய பயிற்சி முறைகளில் ஒன்று. வாழ்க வளமுடன். அடுத்த கேள்வி, காயகல்ப பயிற்சி என்பது சித்தர்கள் பயிற்சியா, சான்றுகள் உள்ளனவா என்ற கேள்வியை சென்னையிலிருந்து சதீஷ் அவர்கள் கேட்டிருக்காங்க. வாழ்க வளமுடன் ஐயா. காயகல்ப பயிற்சி என்பது சித்தர்கள் செய்த பயிற்சி என்பதற்கு நிறைய சான்றுகள் இருக்கு. நிறைய சித்தர் பெருமக்கள், மகான்கள் நிறைய பேர் இந்த காயகல்ப பயிற்சியை செய்திருக்காங்க, பலன் அடைந்திருக்காங்க. நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சித்தர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்டுகள், நூற்றுக்கணக்கான, 1000 கணக்கான ஆண்டுகள் உயிர் வாழ்ந்ததாக வரலாறுகள் குறிப்பிடுவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவர்கள் அத்தனை அன்பர்களும், அத்தனை சித்தர் பெருமக்களும் காயகல்ப பயிற்சியை செய்து தன்னுடைய உடலை பாதுகாத்தார்கள் என்பதற்கு நிறைய சான்றுகள் இருக்கு. அதுல அழகா சிவவாக்கியர் ஒரு பாடல் எழுதியிருப்பாரு. உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வள்ளீரில் விருத்தரும் பாலராவார் மேனியும் சிவந்திடுமே என்று சிவவாக்கியர் ஒரு பாடல் எழுதி வச்சிருப்பாரு காயகல்பம் சார்ந்து. அது மட்டும் இல்ல, அநேக அன்பர்கள் இந்த பாடல்கள் எழுதியிருக்காங்க, சித்தர் பெருமக்கள். எனவே காயகல்பம் என்பது ஒரு சித்தர்கள் பயன்படுத்திய ஒரு பயிற்சி என்பதில் தங்களுக்கு எந்த விதமான ஐயப்பாடும் வேண்டாம். காயகல்பம் என்பது சித்தர்கள் பயன்படுத்திய ஒரு பயிற்சி, சான்றுகள் நிறைய இருக்கின்றது. வாழ்க வளமுடன். அடுத்த கேள்வி, காயகல்ப பயிற்சி நாம் ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும்? கற்றுக்கொள்வதனால் நமக்கு என்ன நன்மை? அரக்கோணத்திலிருந்து மூர்த்தி என்ற அன்பர் கேட்டிருக்காரு. வாழ்க வளமுடன் ஐயா. ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் காயகல்பம் என்பது சித்தர்கள் பயன்படுத்திய கலை. காயகல்ப பயிற்சி செய்வதன் மூலமாக உடல் ஆரோக்கியமாக இருக்க முடியும். உடல் மட்டுமல்லாமல் உயிர் நலமாக வைத்துக் கொள்ள முடியும், வளமாக வைத்துக் கொள்ள முடியும். அப்படின்றது அழகா திருமூலர் ஒரு பாடல் எழுதுறாரு. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று திருமூலர் அழகா ஒரு கவியில பாடல்ல கொடுக்கிறாரு. அந்த விதத்துல இந்த காயகல்ப பயிற்சி செய்யும் போது உடல் நலம், மனநலம், உயிர் வளத்தை பெற்று ஆரோக்கியமாக நோயற்ற வாழ்க்கையை வாழ முடியும். காயகல்ப பயிற்சியுடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா என்னைக்குமே இளமையாக இருப்பது, மரணத்தை தள்ளி போடுவது, நோயற்ற வாழ்க்கை வாழ்வது. இதுதான் காயகல்ப பயிற்சியுடைய நோக்கம்.
காயகல்ப பயிற்சி நீங்க கத்துக்கும் போது, பயிற்சி நீங்க பண்ணும்போது இந்த 3 பலன்கள் மட்டுமல்லாமல் உடல் ரீதியாக ஏற்பட்டு இருக்கின்ற அநேக உடல் துன்பங்கள், அதாவது நோய்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா, உடல் துன்பங்கள் படிப்படியாக உங்களுக்கு குறைவதை நீங்கள் கண்கூடாக உணர முடியும். உடல் ரீதியாக, மன ரீதியாக. எனவே காயகல்ப பயிற்சியின் நோக்கம் என்றும் இளமையோடு இருப்பது, மரணத்தை தள்ளி போடுவது, நோயற்ற வாழ்க்கை வாழ்வது. எனவே காயகல்ப பயிற்சி செய்யும் பொழுது இந்த 3 பலன்களை நாம் உறுதியாக அனுபவிப்பதோடு மட்டுமல்லாமல் அநேக நன்மைகள், உடல் ரீதியாக துன்பங்களை போக்கக்கூடிய பயிற்சி. வாழ்க வளமுடன். மூர்த்தி ஐயா அவர்களுக்கு. அடுத்த கேள்வி, காயகல்ப பயிற்சியின் நன்மைகளை பற்றி குறிப்பிடவும் ஐயா. தாம்பரத்திலிருந்து கணேஷ் அவர்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், காயகல்ப பயிற்சி பண்ணும்போது உடல் ரீதியான, மன ரீதியான நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு பலன்களை கிடைக்கும். நோய்கள், அநேக அன்பர்கள் சொல்லியிருக்காங்க, காயகல்ப பயிற்சி பண்றதுனால எங்களுக்கு ஆஸ்மா பிரச்சனை, சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது, கை நடுக்கம், கால் நடுக்கம் போன்ற நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கடந்த காலத்துல இருக்கு அப்படின்னு அநேக அன்பர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சி எடுக்கும் பொழுது, பயிற்சி தொடர்ந்து செய்யும் பொழுது, சரியாக முறையாக பயிற்சி செய்யும் பொழுது உடல் ரீதியான பல மாற்றங்கள், உடலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய தொந்தரவுகள், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், மனநலம் சம்பந்தமான பிரச்சனைகள், குறிப்பா பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய குழந்தைகள் சொல்லுவாங்க, ஒரு 10 முறை படிச்சாலும் எனக்கு மனசுல பதிய மாட்டேங்குது, படிச்சது அப்படியே ஞாபகத்தில் இருக்கு, எக்ஸாம்ல போய் எழுதும் போது மறந்து போகுது அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்க குழந்தைகள்ல ஒரு சிலர் கூட அப்படி சொல்றவங்க இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இந்த காயகல்ப பயிற்சி பண்ணும்பொழுது பருவம் அடைந்த 14 வயதிற்கு மேல் உள்ள அன்பர்கள் இந்த பயிற்சியை பழகும் பொழுது, காயகல்ப பயிற்சியை பழகும் பொழுது ஞாபக சக்தி அதிகமாகும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மிக மிக அற்புதமான ஒரு பலன் அளிக்கக்கூடிய இந்த காயகல்ப பயிற்சி. எனவே அபரிமிதமான பயிற்சிகள், பயிற்சி மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த காயகல்ப பயிற்சி. வணக்கம். வாழ்க வளமுடன் கணேஷ் அவர்கள். காயகல்ப பயிற்சி செய்வது கடினமா? என்னால் செய்ய இயலுமா? எனக்கு வயது 45. காயகல்ப பயிற்சி கற்றுக்கொள்வதற்கு வயது வரம்புகள் உள்ளனவா? சென்னையிலிருந்து மகேஷ் குமார் என்பவர் கேட்டிருக்காரு. வாழ்க வளமுடன் ஐயா. காயகல்ப பயிற்சி பார்த்தீங்கன்னா மிக மிக எளிமையான பயிற்சி. இருக்கிறதுலே ஒரு பயிற்சி ஈஸியா இருக்குடான்னா அது காயகல்ப பயிற்சியா தான் இருக்கும். வெறும் 3 நிமிடம் மட்டுமே செய்யக்கூடிய பயிற்சி. இதுக்காக நீங்க அரை மணி நேரம், 3/4 மணி நேரம் அப்படிலாம் நேரத்தை செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மிக மிக எளிமையான பயிற்சி. 3 நிமிடங்கள் மட்டுமே செய்யக்கூடிய பயிற்சி. காலை 3 நிமிடம், மாலை 3 நிமிடம், இரவு 1 நிமிடம் என்று மொத்தமா ஒரு நாளையிலே நீங்க ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குனீங்கன்னா போதும், அபரிமிதமான ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். நோயற்ற வாழ்க்கை வாழ இயலும். அடுத்து வயதை பற்றி கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு 40 வயதுக்கு மேல ஆயிடுச்சு, என்னால பயிற்சி பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. இந்த பயிற்சி செய்வது மிக மிக எளிமையானது. எனவே எத்தனை வயது இருந்தாலும் பயிற்சியை பற்றி நீங்கள் சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய அறக்கட்டளைகளில், தாமியங்களில் மிக மிக எளிமையான முறையில் எப்படி பயிற்சி செய்வது என்பது பற்றிய விளக்கங்களை குறிப்பிடுவார்கள். எந்த வயதில் பயிற்சி தொடங்கலாம் என்று கேட்டிருக்கீங்க. பருவம் அடைந்த வயது முதல், அல்லது நீங்க எளிமையா புரிஞ்சுக்கணும், ஒரு 14 வயதிற்கு மேல உள்ளவங்க, பருவம் அடைந்தவர்கள் இந்த பயிற்சியை செய்ய இயலும். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமையில் ஞானம் என்ற பகுதியில் மக்களுக்கு ஏற்பட்ட ஐயங்களை, பயிற்சியாளர்களுக்கு ஏற்பட்ட ஐயங்களை காயகல்ப பயிற்சி சார்ந்த கேள்விகளுக்கு பதில் அளித்துள்ளோம். உங்களுடைய அநேக கேள்விகள் வரவேற்கப்படுகின்றது. அதில் மிகவும் தெளிவாகவும் நுணுக்கமாகவும் உள்ள கேள்விகளுக்கு அடியேன் பதில் அளிப்பேன். அடியனுடைய பெயர் அருள்குமார். ஒண்டிக்குப்பம் அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர், அருள்நிதி அருள்குமார்.
மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரையில் உங்களுடைய கேள்விகள் வரவேற்கப்படுகின்றது. அடுத்த வாரம் தியானம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் வரவேற்கப்படுகின்றது. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.